ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபி பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். அதாவது நான் பிறந்த ஊருங்க. நாங்குநேரி பக்கம் இளந்தோப்புங்கிற கிராமம் தான் நான் பிறந்த ஊர். அங்கே வந்து நாராயணசாமி திருக்கோயில் திருவிழா, அதுக்காக வந்திருந்தேன். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி திருவிழாலாம் ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாமியாட்டம் தனியாக ஆடிட்டுருந்தாங்க. நாங்கள் வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாமியாட்டம் பார்க்குறதுக்காகவே நாங்கள் முன்னாடியே வந்து உட்காந்துக்குவோம். அது நல்லா இருந்துச்சு. சாமியெல்லாம் எல்லா சாமியும் நல்லா ஆடினாங்க. இந்த சாமிக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து நல்லா ஒரிஜினலாகவே நடத்தி கொடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கணும், அடுத்த வருஷம் திருவிழா வரும்போது அது கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. நம்பிக்கையோடு எல்லோரும் கும்பிட்டா நல்லாவே நடக்கும். இந்த சாமியாட்டத்துலேயுமே நாங்கள் விரும்பி பார்க்குறது என்ன பார்க்குறோன்னா, இந்த அருமை சாமி ஆடுவாங்கள்ல, அதை தாங்க நாங்கள் விரும்பி பார்ப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப வேடிக்கையாகவே இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே பார்ப்பாங்க. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சாமி வந்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அதில் கொண்டு போட்டு மிட்டாய், பழம், இளநீர் எல்லாமே சாப்பிட்டு போடும், கீழத்துக்கு போடும். அதெல்லாம் குழந்தைங்க வந்து எடுக்கிறதுக்காகவே நிற்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு வேடிக்கையாகவே இருக்கும். ரொம்ப அழகாகவே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இந்த சாமியாக அது என் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுத்து ஏமாற்றினாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகவே இருக்கும். நல்லா இருந்துச்சு. இதை விட இது வந்து மத்தியான கொடை திருவிழா நடந்தது. இன்னும் நைட்டு இதை விட ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது சாமி வந்து ஊர் சுற்றி வருவாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பூப்பந்தல் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுவுமே நல்லாயிருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.